அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபைவ் பார்த்தீங்கன்னா 14,000 காயின் இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 14,000 காயின் சேலஞ்சு டே 5 தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி மாதிரி ஒரே அட்டம்ப்டில் முடியுமா இல்லை அவுட் ஆகி தான் முடியுமான்ற பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சளி இருக்கிறதுக்கு ஓவர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி சளி ஓவராக இருக்குது. இருமலும் கூட வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் தொண்டை வலியிலேருந்து அப்படியே மெதுவாக சளி வர ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு இருந்து பார்த்திங்கன்னா இருமல் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும் ஏன் தான் அந்த மாதிரி கொடுமை நடக்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு காமெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அம்மா இருந்துன்னு கோழி அறுத்துட்டு வர சொன்னாங்க. வீட்டு பக்கமே ஒரு கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில். அதுக்கு கோழி ஒன்று அறுத்துட்டு வர சொன்னாங்க. கோழி அறுத்துட்டு வர சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது, எங்களுக்கு தான் கோயில். கோழி ஒன்று அறுக்க சொல்லி ஒரு 20 நாளாக எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. நான் தானே இது என்றைக்கு தான் அறுக்க முடியும்ன்ட்டு அப்படியே நானும் டைமுக்கு கிடைக்கிறப்ப அறுத்துடலான்னு பிளான் போட்டு வீட்டில் இன்றைக்கி அறுத்துக்கலாம் நாளைக்கு அறுத்துக்கலான்னு ஏமாற்றிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக் ஆஃப் வந்துடுச்சு, கம்பெனி லீவு. நேற்று பார்த்திங்கன்னா நானாக தான் லீவ் போட்டேன். அந்த ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் நேற்று வீடியோவில். அதுக்கோசரம் நேற்று லீவாக போட்டு சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்களான்னா கோழி அறுத்துடலான்ற மைண்ட் செட்டில் காலைல நைட்டு ஒரு 9 மணிக்கு தூங்கி வந்து எழுந்திரிச்சு பார்த்தா நான் காலைல 9 மணி ஆகிடுச்சு. 12 மணி நேரம் தூங்கிட்டேன். வீட்டில் எழுப்பியிருக்காங்க, நானும் எழுதலை. சரி அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே மெதுவாக சாப்பிட்டு நம்மளது ஒரு கடை ஒன்று இருக்குது போகுது. அந்த கடைன்னு போய்ட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு கடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒரு 11 மணி அளவில் வந்தேன் வீட்டுக்கு. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு கோழி ஒரு ஈவினிங்காக ஒரு 5 o'clock டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஒரு 4:30 மணி இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு காசு கொடுத்து கோழி வாங்கிட்டேன். கோழி வாங்கிட்டு போய் வந்து சாமி கும்பிட்டு அறுத்துட்டு வீட்டு பக்கம்தான், எப்படின்னா ஒரு வீட்டு பக்கமேனா வீட்டு ஒட்டினாப்பிலே தான் இருக்குது கோயில். கோழி அறுத்துட்டு கவர் எடுத்துட்டதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறமா என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டு தயங்கி நின்றேன். சரி போனாலும் திட்டு தான் போனாலும் திட்டு தான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்படி தான் அம்மா வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்படி தான் அம்மா கோழி அறுத்தேன். வீட்டில் போய் கவர் வாங்கி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே கோழி நாய் தூக்கிட்டு போயிடுச்சு சொன்னேன். அம்மாவும் எதுவும் சொல்லலை. சரி விட்றா வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னுச்சு, 300 ரூபா கொடுத்து வாங்கினேன்னே. 300 ரூபா சரி விடு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நினச்சி அம்மாவும் நானும் அமைதியாகிட்டேன். கோழி என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோழி கூட நம்பி வைக்க முடியுமா? என்ன நம்பி வச்சுட்டு போகிறது கூட அங்கே பயமாக இருக்குது. எங்கள் ஊர் சைடால் எதை விட்டுட்டு போனாலே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் சைடெல்லாம் ஊரை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஊர். சரி திருடு எதுவுமே நம்பி வச்சுட்டு போக முடியாது. அப்படி அந்த மாதிரி கோழி கூட ஒரு டைம் பண்ணிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாய் தொல்லைகளும் அதிகமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சு சொன்னேன். ராத்திரி ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கும், தூங்க முடியாது. ஃபேன் இருந்தால் ஃபேனை போட்டு ஜன்னலாம் சாத்திட்டு தூங்கலாம்னாலும் நாய் கத்திக்கிட்டே இருக்கும், தூக்கமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆகிப்போச்சு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னது தான் டே 5 14,000 காயின் சேலஞ்ச் இன்றைக்கி இருக்குது. மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீ பண்ணுற சப்ஸ்கிரைப் ஒரு கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ மேலே எதிர்பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆன்லைன் ஆப்ஷன் கொடுத்துவாங்க. அப்படி தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இரும்புல அப்படியே மூக்கிலே நிற்கிதுங்க.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே 6 சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,000 காயின் சேலஞ்சு. அதாவது தமிழில் சொன்னால் 14,000. இதுக்கு ஒரு வேறு வந்தாராம். மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனி என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குது. அந்த குட் நியூஸ் என்னன்னு இப்பயே சொல்லிடுறேன். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயவட்ட பக்கம் அது ஊர் பேர் என்னது, அது ஊர் பேர் என்ன, திமிஞ்சப்பள்ளி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய நிறுவனம்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்களான்னா இப்போ வேக்கன்சி இருக்குது. ஆன் ரோலில் எடுக்கிறாங்க, சிஎல்ஆவோ கான்ட்ராக்டாகவும் எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராக்டில் போனோன்னா நீங்கள் 10th 12th குவாலிஃபிகேஷனோடு போகலாம். ஆன் ரோலோடு போனோன்னா டிப்ளமோனா அரியர் எதுவுமே இல்லாமல் இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் மார்க் ஷீட்டு இதெல்லாம் ஆல் கிளியரில் இருக்கணும். டிகிரி எதுக்கு படிச்சிருந்தாலும் சரிங்க. ஐடிஐ படிச்சுட்டு கூட நீங்கள் ப்ரொஃபஷ்னல் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கனாலே சரிங்க. ஆன் ரோல் எடுக்கிறாங்க. நீங்கள் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன தகவல் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கம்பெனி பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பக்கமே பார்த்திங்கன்னா அதே டாட்டா கார் தான் நேம். அது வந்து பிளான்ட்டு டாட்டா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிளான்ட்டு நான் இருக்கிறது. அதே பார்த்திங்கன்னா டாட்டாவிலே ஜாஸ்மின் பிளான்ட் வந்து அதுவும் பக்கமே தான். கம்பெனி தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அது ஜாஸ்மின் பிளான்ட்டு. எல்லாம் ஒரே டாட்டா தான். அது பிளான்ட் நேம் தான் வேறு வருது. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அது இது தான். 10th 12th படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா கான்ட்ராக்டில் எடுப்பாங்க. அது சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி 18,000 கிராஸ் வருது. நீங்கள் பஸ்ஸு இந்த மாதிரி போகிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஃபீஸு எப்படி பார்த்தாலும் கான்ட்ராக்ட்லேருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்லாம் முடிப்பாங்க. அதாவது பிஎஃப் அமௌண்ட்டு, இஎஸ்ஐ, கேண்டீன் அலோன்ஸ் எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா 14,500 என்னமோ வரும். அதை நீங்கள் ஆன் ரோடில் போயிட்டீங்கன்னா ஆன் ரோட்லாம் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்லன்னா இந்த டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி இந்த மாதிரி படித்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ரி மந்த்லி பார்த்தீங்கன்னா 16,000 என்னமோ சொன்னாங்க. 16,000 மந்த்லி சொன்னாங்க. 3 ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணுறது. அது அப்ரெண்டிஸோ ஆண்டு அப்ரெண்டிஸோ ஒன்று தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்ரெண்டிஸ்னே சொல்லிடலாம். அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணால் தான் அந்த 16,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் பண்ணால் அதே இது தான். இன்னும் 15,000 வரணும் உங்களுக்கு 14,500 ஆகுதுன்னா அட்டண்டன்ஸ் போனஸ் மந்த்லி இருக்கும். அது ஒரு 1,000 ரூபா. அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 14,500 உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் சேர்த்திங்கன்னா 15,500 வந்துடும் கைக்கு. ஆமாங்க, ஜாப் வேகன்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அவங்க நம்பரு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். கான்ட்ராக்ட்லன்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு அப்ரெண்டிஸாக வேணும்னா நான் கம்பெனி போயிட்டு யாரை வச்சு தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாச்சும் உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் கம்பெனி ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். ஜாயின் பண்ணிங்க. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தீங்க அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் ஆஃப், இன்றைக்கி கம்பெனி லீவ், அதாவது வீக் ஆஃப் எனக்கு.
நாளைக்கு நைட் ஷிஃப்ட்டு போகணும். இந்த நைட் ஷிஃப்ட்டெல்லாம் யார் யார் இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நைட் ஷிஃப்ட் யார் யார் இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கனால எனக்கு நைட் ஷிஃப்ட்டெல்லாம் பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவுட் ஆகிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்னன்னு தெரியல. வீட்டில் அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பற்றி என்னன்னா நீங்கள் டே 6 சேலஞ்ச் ஸ்கிப் பண்ணி டே 7 ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நாளைக்கு. டாட்டா, பாய் பாய்.